இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியும் நீங்கள் அப்பார் ஐடியை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் with simple steps. நேம்க்கு அப்புறம் இனிஷியல் இருக்குது சார். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே வெரி சிம்பிள் ப்ராசஸ். இதுக்கு அடுத்து ரொம்ப சிம்பிள். My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2025 எழுதக்கூடிய மாணவர்களுக்கு NTA தரப்புல இருந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அப்டேட் அப்படிங்கிறது வந்துருச்சு related to your Aadhaar updation and APAR ID generation. இதில் ஆதார் கார்டில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இப்போவே சரி பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக அப்பார் ஐடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹவு டு கெட் யுவர் அப்பார் ஐடி வித் ஈஸி ஸ்டெப்ஸ். ரொம்ப ஈஸியாக இந்த அப்பார் ஐடியை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் உங்களுக்கு எல்லா கிளாரிட்டியும் கிடச்சிரும். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஆல்ரெடி நிறைய டவுட்ஸையும் கேட்டிருக்கிறீங்க. அந்த டவுட்ஸுக்குரிய கிளாரிஃபிகேஷனையும் இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் நீட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அனுப்புங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் திஸ் வீடியோ இஸ் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் டைம் எடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீட் ரிலேட்டடாக ஜே ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். இனி வருகிற நாட்களிலும் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறத அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய நீட்டினுடைய NTA வெப்சைட்டில் அப்டேட்டிங் ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க. இந்த பிடிஎஃப்லாம் நான் காலையிலேயே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருந்தேன். ஸோ இதில் அப்பார் ஐடி, இந்த அப்பார் ஐடி எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னா there are two ways, ரெண்டு மெத்தட் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் ஸ்கூலில் நீங்கள் அப்ரோச் பண்ணி ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது. நான் ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டேன் சார், ஐ எம் ரிப்பீட்டர், ஐ எம் பார்ஷியல் ட்ராப்பர், நான் வேற கோர்ஸ் படித்து முடிச்சுட்டேன், இப்போ நான் MBBS படிக்கலாம், நீட் எழுதலான் இருக்கிறேன். இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் ஃபாலோ திஸ் மெத்தட். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஜிலாக்கர். ஸோ இந்த டிஜிலாக்கர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஜிலாக்கர் இஸ் அ ஃபேமஸ் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்டோரிங் யுவர் டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ். அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு டாக்குமெண்ட், ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியும் நீங்கள் அப்பார் ஐடியை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் வித் சிம்பிள் ஸ்டெப்ஸ். இதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா தென் யூ ஆர் எலிஜிபிள் அண்ட் யூ ஆர் ஏபிள் டு மேக் யுவர் ஜென்ரேட் யுவர் அப்பார் ஐடி. எப்படி அப்படிங்கிறத நான் காமிச்சிடுறேன். இந்த இடத்துல பாருங்க, சைன் இன் சைன் அப். இப்போ வரைக்கும் டிஜிலாக்கரை நான் யூஸ் பண்ணதில்லை சார் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் சைன் அப். சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சைன் அப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம் கேட்கும். நேம் வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட் அண்ட் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. இதுக்காக தான் இந்த விஷயங்களை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி ஆதார் கார்டில் இருக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட கேள்வி கேட்டாங்க, சந்தேகம் கேட்டாங்க. சார் என்னுடைய மார்க் வந்து என்னுடைய நேமில் வந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு கமெண்ட்டில் போட்டாங்க. சில ஜென்ரல் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். அதை பார்த்ததுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். உங்கள் பேர் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம் இந்த இடத்துல இருக்குது அண்ட் இனிஷியல் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியல் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேமுக்கு அப்புறம் இனிஷியல் மட்டும் இருக்குது உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில், சரிங்களா? வேரஸ் யார் ஆதார் கார்டில் உங்களுடைய நேம் இருக்கு அண்ட் ஃபாதர் நேம் இருக்கு அப்படின்னா நேமுக்கு அப்புறம் இனிஷியல் 10th மார்க் ஷீட்டில், ஆதார் கார்டில் நேமுக்கு அப்புறம் ஃபாதர் நேம், இந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுடைய ஆதார் கார்டில் இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் யுவர் ஆதார் ஆஸ் பர் யுவர் 10th மார்க் ஷீட். ஆதார் கார்டை 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி அல்லது 12th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. whichever the document, நீங்கள் 12th முடிச்சிட்டீங்க, 12th சர்டிஃபிகேட் இருக்குன்னா 12th மார்க் ஷீட் படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட் படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது 10th மார்க் ஷீட்ன்றதுனால 10th சொல்கிறேன். 10th or 12th, சரிங்களா? 10th or 12th படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொன்று, இப்போ வந்து சார் என்னுடைய 10th மார்க் ஷீட்டில் ஃபஸ்ட்டு இனிஷியல் இருக்குது சார், செகண்ட் வந்து நேம் இருக்குது அண்ட் ஆதார் கார்டில் நேமுக்கு அப்புறம் ஃபாதர் நேம் இருக்குது அல்லது நேமுக்கு அப்புறம் இனிஷியலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நேமுக்கு அப்புறம் இனிஷியல் டாட் நேம் 10th மார்க் ஷீட்டில், ஆதார் கார்டில் நேம் டாட் இனிஷியல் இப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் யூ கேன் சேஞ்ச். இதில் பெரிய இஷ்யூலாம் இல்லை, இதை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறது கம்பல்சரியெல்லாம் கிடையாது. டு அவாய்ட் கன்ஃபியூஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பெட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடியே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மூணாவது கேட்டகரி, சார் எனக்கு நேம் வந்துருச்சு சார், நேம்க்கு அப்புறம் என்னுடைய இந்த 10th மார்க் ஷீட்டில் ஃபாதர் நேம் இருக்குது சார், ஆனால் ஆதார் கார்டில் நேம்க்கு அப்புறம் இனிஷியல் இருக்குது சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா
சேஞ்ச் யுவர் ஆதார் ஆஸ் பர் யுவர் 10th மார்க் ஷீட் ஆர் 12th மார்க் ஷீட். ஸோ கண்டிஷன் இவ்வளோதான். இந்த சேஞ்சஸை பண்ணதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர்ஸ் உங்கள் ஏரியாவில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மையான போஸ்ட் ஆஃபீஸில் இந்த வேலையை பண்ணுறாங்க. அல்லது உங்கள் ஏரியாலே ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர்ஸ்னே இருக்கும். உங்கள் வீட்டில் கேட்டு பாருங்கள், பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். அந்த இடத்துக்கு போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த சேஞ்சஸை பண்ணிடுங்க. 15 to 20 days எடுக்கும், ஆர் 10 to 15 daysக்குள்ளேயே சில பேருக்கு வந்துடுது. இந்த விஷயம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்புக்கு வாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கா. இல்லைனாலும் நீங்கள் பண்ணலாம், பட் திரும்ப நீங்கள் மாற்றிட்டு இருக்கணும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டு எடுக்கும்போது ஆதார் கார்டோட ஒரு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த நம்பரை கொடுங்க. சேம் நம்பரை கொடுத்துருங்க. சரிங்களா? அந்த நம்பர் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டருக்கு போய் அந்த மொபைல் நம்பர் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னீங்கன்னா வேற நம்பரை லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை லிங்க் பண்ணதுக்கப்புறம் அதை இங்கே என்டர் பண்ணுங்க. பிரச்சனை இருக்காது. இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் மொபைல் நம்பருக்கு. ஸோ யூ ஷுட் ஹாவ் அ வேலிட் மொபைல் நம்பர் from which you can receive the OTP. சரிங்களா? இதெல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. இங்கே 6 digit செக்யூரிட்டி பின் உங்களுக்கு பிடிச்சா ஏதாவது ஒரு 6 நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். இங்கே வந்து உங்களுடைய யூசர் கிரியேட் பண்ணிட்டீங்க. மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா, மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம். யூசர் நேம் தெரிஞ்சுன்னா யூசர் நேம் போடுங்க. ஆதார் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஆதார் நம்பர் கொடுத்து கூட நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் வில் கெட் யுவர் ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. it will go to your dashboard. இதுதான் உங்களுடைய டேஷ்போர்டாக இருக்கும். இது என்னுடைய ப்ரொஃபைல். இதில் வந்து என்கிட்ட இருக்கிற லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய காமிக்கும். சரிங்களா? ஸோ இதில் ஆதார் நம்பர் இங்கே இருக்குது, அண்ட் கோவிட் வேக்சினேஷன், டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இப்போ நம்ம அப்பார் ஐடி அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லேப்டாப்லேயோ அல்லது கம்ப்யூட்டர்லையோ பண்ணுங்கள். இங்கே வந்து சர்ச் டாக்குமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்ச் விண்டோ அப்படிங்கிறது வரும். இதில் அப்பார்னு சர்ச் பண்ணுங்கள். ஏபிசி அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது வரும். இதுதான் ஏபிசி. ஸோ இது வந்து லாஸ்ட் டைமே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் அப்பார் ஐடி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. ஸோ அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அப்பார் ஐடி அப்படிங்கிறது இங்கே வரும். சரிங்களா? அப்பார் ஐடின்னு வருதுங்களா? இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே வெரி சிம்பிள் ப்ராசஸ். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜில் யோர் நேம் இட் ஷுட் பி சேம் அஸ் ஆதார். ஆதார் கார்டும் 10th மார்க் ஷீட்டும் ஒரே மாதிரி இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆதாரில் இருக்கிறபடி 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி நேம் லிஸ்ட்டை நேம் இங்கே கொடுத்துருங்க. ரெண்டும் ஒன்றா இருக்கணும். அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்த மொபைல் நம்பர். அண்ட் ஐடென்டிட்டி வேல்யூன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இந்த ஐடென்டிட்டி வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி வேல்யூங்கிறது வந்து நான் நம்பர் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ஐடென்டிட்டி டைப்புக்கு வருவோம். ஐடென்டிட்டி டைப்பில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், என்ரோல்மெண்ட் நம்பர், நியூ அட்மிஷன், நன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ரோல் நம்பர் கொடுக்கலாம். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கலாம். பார்ஷியல் ட்ராப்பர், நான் வேறு கோர்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு கொடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் எடுத்துக்கலாம். அல்ல அந்த யூனிவர்சிட்டியில் ரோல் நம்பர் தான் கொடுத்துருந்தாங்கன்னா ரோல் நம்பர் கொடுத்துக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற ரீசன்ட் டாக்குமெண்ட், உங்களுடைய ஹையர் லெவல் ஆஃப் எஜுகேஷனுடைய சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. 12th ரோல் நம்பர் போட்டிருக்கா, ரிஜிஸ்டர் நம்பர் போட்டிருக்கா, ரெண்டும் போட்டுருந்துச்சுன்னா ரெண்டே போட்டு சர்ச் பண்ணலாம். பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போ இதில் வந்து நான் ரோல் நம்பர் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கொடுக்கலாம். பிரச்சனை இல்லை. இப்போ கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுங்க. அடுத்ததாக போனீங்கன்னா அட்மிஷன் இயர்ன்னு இருக்கும். நீங்கள் அந்த கோர்ஸை, அந்த டிகிரியை அல்லது அந்த 12th உங்களுடைய 12th ஸ்டாண்டர்டை எந்த வருஷம் 24 23 2022 செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ஐ எம் அ ஸ்டூடெண்ட் அட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா? நீங்கள் எங்கே படிக்கிறீங்க அப்படின்றது இருக்கும். இதில் ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இங்கே வந்து லிஸ்ட் அவுட் ஆகிடுது. சரிங்களா? இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டைப் டு சர்ச்னு இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்சி இங்கே வந்துடுது. அதே மாதிரி தமிழ்நாடும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா கொடுத்துருங்க. இந்த ஐடென்டிட்டி வேல்யூவில் உங்களுடைய ரோல் நம்பரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே சர்ச்ன்ற ஆப்ஷன் இருக்கும். கொடுத்தீங்க, இந்த இடத்துல டிக் மார்க் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, your request has been submitted, please wait for confirmation from the issuer அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுக்கு அடுத்து ரொம்ப சிம்பிள், வேலையை முடிஞ்சுங்க. ஸோ என்ன ப்ராசஸ்ன்னு பாருங்க, அப்பார் ஐடி அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. அவ்வளோதான். வெரி சிம்பிள். நீங்கள் டேரெக்டாக ஆதாரில் இருக்கிறபடி நேமை சேஞ்ச் பண்ணிட்டீங்க, 10th மார்க் ஷீட் இருக்கிறபடி ஆதாரில் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போயிடும். இந்த இடத்துல அப்பார் ஐடி வந்துடும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுடைய யூனிக் 12 digit அப்பார் ஐடி நம்பர் அப்படிங்கிறது வந்துடும். இந்த இடத்துல பாருங்க, அப்பார் ஐடி இங்கே தான் அந்த நம்பர் இருக்கும்.
இங்கே ஒரு QR கோட் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும். ஆதார் கார்டில் நீங்கள் என்ன ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அந்த ஃபோட்டோ தான் வரும். இதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஆதார் கார்டில் உங்களுடைய குழந்தை படம் இருந்துச்சு, சின்ன வயசில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதையும் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இந்த ஆதார் ரிலேட்டடாக நீங்கள் என்னென்ன அப்டேட் பண்ணணுமோ அதெல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ கேன் ஜென்ரேட் யுவர் அப்பார் ஐடி. ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீட் அப்ளை பண்ணும்போது இதை போட்டு நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத அந்த டெமோவில், நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோவில் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ஸுடைய லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அந்த கேள்விகளுக்குரிய பதில்களையும் நான் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் யாரெல்லாம் நீட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. நல்லா படிங்க, நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.